1 மீட்டர் 1.25 மீட்டர் தேவைப்பட வேண்டிய இடத்துல 80 பாயிண்ட் கொண்டாந்து கொடுக்குறாங்களா? நம்ம வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா 2 ஃப்ரண்ட்டு, அங்கே ஒரு ஸ்லீவ் இங்கே ஒரு ஸ்லீவ் 2 ஸ்லீவ் ஒரு பேக் கொண்டு வர முடியும். லைனிங் இல்லாமல் தைக்கிற ப்ளவுஸ்க்கு 4 பட்டி பீஸ் தேவைப்படும். நெக் லைனுக்கு ஏதாவது ஒரு பக்கம் நம்ம பயாஸ் பீஸ் தேவைப்படும். இப்போ வந்து 80 பாயிண்ட் தான்ங்கும் போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு 2 ஸ்லீவ் வந்துடும், 2 பட்டி தான் வரும். எக்ஸ்ட்ராவாக 2 பட்டிக்கு வேறு கான்ட்ராஸ்ட் வச்சுருக்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேறு கலர் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். வி பீஸ் கொக்கி பீஸ்க்கு இது கொக்கி பீஸ்க்கு அடித்து உள் பக்கமாக போயிருங்கனால வேறு கலர் எடுத்துருக்கு. அதே வந்து வி பீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்குக்கு வந்து பயாஸ் பீஸ் தேவைப்படும், அதனால் வேறு பீஸ் தான் நம்ம போய் ஆகணும். இந்த கிளாத்தில் இந்த கேப்பும் அந்த கேப்பும் மட்டும் வச்சு நம்ம நெக் ஃபினிஷ் பண்ண முடியாது. அதனால் கொடுக்கும் போதே நீங்கள் கேளுங்க. 80 பாயிண்ட்னால் ஒட்டு போட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்கும். ஒட்டு போட்டுனா ஜஸ்ட் வேறு கலர் நம்ம வந்து இருக்கிற மெட்டீரியலில் வேறு கலரோ இல்லை சேம் கலர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் தைப்போம். இல்லைன்னா நீங்கள் 1 மீட்டரா 1.25 மீட்டரா உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? தைக்கிறது ஈஸி தான். இந்த மாதிரி 1-2 அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம ஈஸியாக தைச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் டீடைல்ஸ்.